நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்வார்கள். அப்படிதான் எதுவோ நினைத்து என்னவோ ஆனது போல, எதுவோ நினைத்து பிடிக்க குரங்காய் முடிந்தது போல என்று சொல்வார்களே, அப்படிதான் ஏதோ ஒரு பெரிய அரசியல்வாதியின் குடும்ப பின்னணியை கதையாக வைத்து அவரை அக்குவேறு ஆணிவேரியாக, அதாவது குடும்ப அரசியல் எப்படிப்பட்டது, குடும்ப அரசியல் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்கின்ற அந்த குடும்ப அரசியலை பற்றி பேச வேண்டும் என்கின்ற முனைப்போடு உருவாக்கப்பட்ட கதையாக தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த திரைப்படத்தினுடைய கதை. சமீபத்தில் மறைந்த இயக்குனர் சங்கர் தயாள் தான் இதை எழுதி இயக்கியிருக்கின்றார். இவர் ஏற்கனவே சகுனி என்கின்ற படத்தையும் இயக்கியவர். அந்த படத்தின் கதையும் அப்படிதான். விஜயகாந்துக்காக அவர் எழுதினார். விஜயகாந்துடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதே, அதை முன்வைத்து அதனுடைய பின்னணியில் வைத்து ஒரு அரசியல் கதை எழுதினார். விஜயகாந்த் அந்த கதையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த கதையை பிறகு மாற்றி கார்த்தி நடிக்க அந்த படத்தை சகுனி என்ற கதாபாத்திரத்தில் கார்த்திகை நடிக்க வைத்து அவர் அரசியல் படமாக எழுக்கியிருந்தார். அதே போல குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்கிற இந்த படத்தையும் ஒரு அரசியல் பின்னணியை வைத்து ஒரு அரசியல் தலைவர், அவருடைய 2 மகன்கள், ஒன்று ஒரிஜினல் மனைவிக்கு பிறந்தது, இன்னொரு ஒரு வடநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்தது. அதாவது 2 மனைவிக்கு பிறந்த 2 பையன்கள் அப்பாவை போல ஆட்சியை கைப்பற்ற நினைப்பதுதான். அடுத்தது நான் ஆட்சியை பிடிப்பேன் அல்லது நான் ஆட்சியை பிடிப்பேன், 2 தம்பிகள், அண்ணன் தம்பிகள் மோதிக்கொள்வது போன்றதான் இந்த கதையை உருவாக்கினார். அந்த கதையை மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு அரசியல் தலைவரை முன்னிலைப்படுத்தி தான் இந்த கதையை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர் நினைத்தது ஒன்று, அவர் எதுவோ பிடிக்க நினைத்து அது குரங்காய் முடித்தது போல இந்த படமும் தேவையில்லாத ஒன்றாக தான், தேவையில்லாத ஆணியை புடுங்கியது போலதான் இந்த கதையும் முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். யோகி பாபு தான் கதை நாயகன், அவர்தான் காதல் மன்னன், 2-3 பொண்டாட்டிக்கு வைத்திருப்பவர், அரசியலில் அவர் ஒரு மிகப்பெரிய முதல்வராக இருப்பவர். செந்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு செந்தில் அரசியல் கட்சியின் ஒரு பிதாமகனாக ஒரு தலைவராக வருகிறார். வையாபுரி, சரவணன், சுப்பு பஞ்சு, மயில்சாமி, லிசி ஆண்டனி, சித்ரா லட்சுமணன், 2 மாணவர்களான மகன்களாக வருகின்ற 2 பேர், இமயவர்மன், ஜெய் மஸ்தான், இவர்களெல்லாம் வைத்து ஒரு அரசியல் சார்ந்த குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு படமாக இதை உருவாக்கியிருக்கின்றார். குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இது ஒரு 2 மகன்கள் அப்பாவுடைய பெயரை பயன்படுத்தி கல்லூரியிலும் பள்ளியிலும் நடத்துகின்ற அட்டூழியங்களும் மற்றும் மக்களை அவர்கள் படாத பாடுபடுத்தி தன்னுடைய அப்பாவுக்கு பிறகு தாங்கள் தான் முதல்வர் என்கின்ற நிலையை அரசியலுக்குள் போட்டி போடுவதுதான். அதாவது ஒரு பெரிய அரசியல்வாதியின் மகன்கள் பதவிக்காக போட்டி போடுவது போன்ற ஒரு கதை அமைப்பை இதை உருவாக்கி இருக்கின்றார். ஆனாலும் கூட அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறு மாதிரி. அந்த கதை சரியாக சொல்லப்படவும் இல்லை, சரியாக மக்களும் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் இல்லை. இந்த படத்தை இயக்கியதன் மூலமாக, தயாரித்ததன் மூலமாக பேசாமல் வேறொரு நல்ல காரியத்தை செய்திருந்தால், வேறொரு நல்ல படத்தை இயக்கியிருந்தால், பேசாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 4-5 எடுத்திருந்தாலாவது பிழைத்திருக்கலாம் போல் இருக்கிறது. அப்படிதான் இந்த படத்தின் கதை முடிந்தது. குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அல்ல, இது பின்னேற்ற கழகமாக தான் மாறிவிட்டது. ஆனாலும் கூட ரொம்ப நாட்களுக்கு பிறகு செந்தில் வருகிறார், அவரை பார்க்கலாம், யோகி பாபுவை ரசிக்கலாம், அவ்வளவுதான்.